வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ரக்கோலி குருமா செய்ய போகிறோம். ப்ரக்கோலி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்டு பகுதியை மட்டும் இந்த மாதிரி வகுந்துக்கங்க. ஏன்னா பூ வந்து சீக்கிரம் வெந்துடும். தண்டு பகுதியில் வந்து உப்பு உரப்பு சேரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வகுந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கங்க. சீக்கிரம் வெந்துடுறதுனால கொலன்னு போயிடாமல் பாதி வேக்காட்டு நம்ம எடுத்துருவோம். அதனால் இந்த மாதிரி பெருசாக நறுக்கிக்கங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கியிருக்கேன். ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை கொஞ்சம், அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் பூ ஒரு மூடி, சின்ன மூடி திருகியிருக்கேன். இஞ்சி கொஞ்சம், பூண்டு, சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரிச்சாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு கொலாஸ்ட்ரல்ங்கிறதுனால நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். நம்ம எல்லாம் வதக்கிக்க போகிறோம். ஜீரகம், சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். நீ ஜீரகம், சோம்பு, வரமிளகாய்க்கு பதிலாக நீங்கள் பவுடர் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி பூண்டை வதக்கி அரைச்சிடணும். இந்த தூளெல்லாம், சோம்பு தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள்லாம் காய் வதக்கும் போது, வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாடை போகணும். அப்போ தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாயை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கினா தான் குருமா வந்து நல்லா கலராக இருக்கும் பார்க்க. முடிஞ்ச அளவுக்கு மண் சட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மண் சட்டியோட அந்த ஸ்மெல்லும் சேர்ந்து குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நான்ஸ்டிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக்கை கொஞ்சம் குறைச்சிக்கிறது உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டு, இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை வந்து நீங்கள் கூட வச்சிடாதீங்க. குருமா கூட வேணும்னா தேங்காய் தான் நீங்கள் கூட்டிக்கணும். தேங்காயும் மிளகாயும். பொட்டுக்கடலையை அதிகமாக கூட்டிங்கன்னா குழம்பு கூழ் மாதிரி வந்துடும். அது டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ தேங்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி ரோஸ்ட் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்குவோம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ப்ரக்கோலி வந்து சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால ரோஸ்ட் பண்ணிக்கினா அப்படி முழுசாகவே இருக்கும், கலண்டு போகாமல் கிடக்கும். அதனால் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நான்ஸ்டிக்கில் ரோஸ்ட் பண்ணும்போது ஆயில் கொஞ்சமாக போதும், ஒட்டாதுங்கிறதுனால இதுக்கு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பு பகுதியில் வந்து இந்த மாதிரி நைஸாக நறுக்கிக்கோங்க. இந்த மாதிரி அரை வேக்காடாக வேக வச்சுருக்கோம், ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இது காரணம் வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லேசாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதை அமர்த்திடலாம். நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க
மசாலா ஊற்றுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் பிளெயின் காலிஃப்ளவர் போட்டிங்கன்னா அதை வந்து வெந்நீரில் நீங்கள் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் இருக்க பூச்சி போகும். இதில் வந்து அந்தளவுக்கு பூச்சி இருக்காது. நீங்கள் அப்படி இதையும் கொதிக்க வச்சிங்கன்னா சத்தெல்லாம் போயிடும். அது வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அது கொஞ்சம் ஹார்டாக கனமாக இருக்கும். இது வந்து சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. ரொம்ப குழஞ்சி போகாமல் பார்த்து இறக்கிடணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், கொதிக்கட்டும். ப்ரொக்கோலி குருமா ரெடி ஆயிடுச்சு. உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்குங்க. இதோடைய பூ பகுதி நல்லா வெந்துடும். தண்டு பகுதி வந்து நம்ம வகுந்து போட்டிருக்கிறதுனால, இந்த மாதிரி வகுந்து போட்டிருக்கிறதுனால நல்லா வெந்துருச்சு. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு